This video is sponsored by BuyMode mobile shopping app. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு வேண மெட்டீரியல்லாம் வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க சிம்பிளான சிக்கன் குழம்பு எப்படி குக்கரில் வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குக்கரில் சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் குழம்புக்கு நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு 2 பட்டை, அது ஒரு பெரிய பட்டை ஒரு குட்டி பட்டை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 4 நிமிஷம் போல் வதக்கலாம். சிம்மில் வதக்கிக்கலாம். இப்போக்கி கண்ணாடி போல் வருது. இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சுற்றி வதக்கி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லாவே வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது ஒரு பெரிய இஞ்சி பீஸ், அதாவது ஒரு பெரிய விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து இது வேகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை போட்டு நம்ம இது கூட வேக வைக்கணும். அப்போ தான் இஞ்சி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அட்வான்ஸாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. வதக்கியாச்சு. நான் ஒரு 350 கிராம் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ராய்லர் சிக்கன் தான், நாட்டு சிக்கன் கிடைக்கல. இதுதான் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி சிக்கன் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் தண்ணி எடுத்து அலசி வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றிக்கிட்டேன். நீங்களும் சேர்த்து அது மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிட வேணாம், குழம்பு தண்ணி விட்டுரும். ஏன்னா சிக்கனில் தண்ணி கண்டென்ட் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம். போதும், இந்தளவுக்கு போதும். தாராளமாக 3 பேர் சாப்பிடலாம். 3லேருந்து 4 பேர் சாப்பிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக மட்டன் மசாலாவை சிக்கனுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். நான் மட்டன் மசாலா தான் எப்பயும் போடுவோம். அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஒரு ஸ்பூனில் போட்டால் அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் கரம் மசாலா இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, அரை ஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக மட்டன் மசாலாவை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது கூடவே பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன், அதாவது குழம்பு மிளகாய்க்கு கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக வச்சுருக்கேன். அந்த ஸ்பூனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்னஸாக தெரியுது. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக, ரொம்ப வேணால் கொஞ்சமாக போதும், கரண்டி அலசுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே முங்குற அளவு வந்துடுச்சு கறி. தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் உப்பு ஆட் பண்ணணும். உப்பு நான் ஒரு 1.5 ஸ்பூன், அதாவது சின்ன ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அது போதும். ரொம்ப சால்ட்டே இருந்துச்சுன்னா நம்ம பிறகு பார்த்து வேணால் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நிறையா போடக்கூடாது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் நான் ஆட் பண்ணலை மசாலா ஐட்டம். வெறும் சோம்புத்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா. நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ சோம்புத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச சோம்புத்தூள் தான். ஆட் பண்ணி கிளறி விட்டாச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கொதி வந்த உடனே தான் போடணும். கொஞ்சம் ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போதுமா என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். மூடி விசில் போட்டு 3 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வரணும். 3 விசில் வரட்டும். வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம வைக்க போகிறேன். வச்சு வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஏர்லாம் வெளியில் வந்த பிறகு இப்போ குழம்பு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாயிருக்கு. கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் நான் வச்சேன். ஏன்னா சாதத்துக்கு போட்டுக்கிறதுக்காக. உங்களுக்கு திக்கா வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தண்ணியே. இல்லைன்னா தேங்காய் நீங்கள் ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். நான் மட்டனும் சிக்கனும் எதுக்குமே தேங்காய் சேர்க்க மாட்டேன்.
இப்போ பாருங்கள் சூப்பரான குழம்பு ரெடி ஆகிட்டு. இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல்னு பெல் பட்டன் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுறேன் நான் வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அகெயின் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.